Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மினி பொக்கே கீச்செயின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் yarns தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெரூன் நான் வந்து சன்ஃப்ளவர் மாடல் செய்ய போகிறதுனால இந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm ஹூக்கு தான் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த மாதிரி yarn needle, ஸ்டிச் மார்க்கர், சிசர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ளார்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸு நார்மலாக எல்லா yarn நீடில் நீங்கள் என்னென்ன வாங்குறீங்களோ, yarn சப்ளைஸ் வாங்குறீங்கல்ல, அந்த ஷாப்லேயே இது கிடைக்கும். ப்ளஸ் இந்த B7000 க்ளூ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சன்ஃப்ளவரோட சென்ட்ரு போர்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து மெரூனும் பேக் சைடு வந்து க்ரீனும் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்து ப்ரௌன் வந்து பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதே ஷேப்பு அதே சைஸுக்கு நம்ம க்ரீனில் ஒரு பீஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் போட்டேன். இப்போ இந்த மேஜிக் ரிங் உள்ள 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். எப்பயுமே மேஜிக் ரிங் வந்து அந்த டெய்லை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து அதை சுருக்கிறதோ இல்லை பெருசாக்கிறதோ அந்த டெய்லை பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து சுருங்கணும், பெருசாகணும், அந்த மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்படி இருந்தால் தான் மேஜிக் ரிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த டெய்லை பிடிச்சி நீங்கள் இழுத்துடணும். இழுத்து இந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக சுருக்கிடணும். சென்டரில் வந்து அந்த ஹோலே தெரியாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் நம்ம இப்போ. அப்போ இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு போடணும். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செயின் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ். ஏற்கனவே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம், 6மே இன்க்ரீஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுதான். அப்போ நமக்கு அந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டு வருது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படியே வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். கவுண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இதுவும் ரெண்டாவதும் ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு. அதாவது ஃப்ரண்ட் இருக்கிற அந்த ப்ரௌனும் சரி, பேக்கில் இருக்கிற அந்த க்ரீனும் சரி ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ் கொடுக்குறேன். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இது அப்படியே நீங்கள் இது ரிப்பீட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டு தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரவுண்டில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் ரவுண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ இந்த 2 போர்ஷன் க்ரீன் அண்டு மெரூன் இருக்குது இல்லையா, அந்த போர்ஷனில் 2 ராங் சைடையும் ஒன்றை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். நல்ல பக்கங்கள் வந்து நம்ம வெளிப்பக்கமாகவும், ராங் சைடு வந்து உள்பக்கமாகவும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எங்கே அந்த சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் க்ரீனில் எங்கே இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் வந்து மெரூன்லேயும் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல எல்லோ கலர் யானை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லூப் எடுத்துக்கோங்க அந்த எல்லோ கலர் யானை. இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட் இருக்கு இல்லையா, இது இப்படியே கொண்டு வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோவில் 2 செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிட்டு நல்லா கவனமாக பார்த்து போடுங்க. அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு டிசி, அதாவது டபுள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிங்க, போட்டுட்டு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஓகேவா? பக்கத்து ஸ்டிச்சில் போடணும், அதே ஸ்டிச்சில் போடக்கூடாது. பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸஸ் யானை அப்படியே செக்யூர் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் நமக்கு. 2 லூப் மாதிரி கிடைக்கும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் ஊசியை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமா. போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். பக்கத்தில் இருக்கிறதுல போடணும், அதிலே போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஸ்டிச்சிலேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஸ்லிப் ஸ்டிச்சை பார்த்து போடுங்க. இப்போ நமக்கு ஒரு பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக வந்து 9 பெட்டல்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். 2 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2 செயின் போட்டுக்கணும். 2 செயின் போட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. நீங்கள் ஃப்ரண்ட் சைடு எந்த இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே இதில் தான் பின்னாடி இருக்க க்ரீன்லேயும் வந்து அதே இதில் தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி மாற்றி பண்ணிங்கன்னா 2ம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வராது. ஸோ டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்து போடுங்க. போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின். இப்போ அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு முடிச்சிங்கன்னா இது வந்து நமக்கு பெட்டல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்பர் 3rd பெட்டல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி பக்கத்தில் 2 செயின் போட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 2 செயின் போட்டுக்கணும். சென்டரில் இருக்க லூப்பில் இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் பேக் சைடும் அதே இதில் எடுக்கணும். எடுத்து அங்கே ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அதே ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். எதில் நம்ம 2வது போட்டோமோ அதே இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பெட்டலை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு பெட்டலாக போடும்போது நமக்கு கரெக்டாக 9 பெட்டல்ஸ் வரும். இந்த எக்ஸஸ் யானை இப்படியே உள்ளே தள்ளி வச்சு நம்ம பேக்கில் இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதை உள்ளே தள்ளி வச்சு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் 6 பெட்டல் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சா போதும்னு தோணுது. நம்ம இந்த கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, எக்ஸஸ் யானை கட் பண்ணி போடுறோம்ல, அதை லைட்டாக ஒரு 2-3 பீஸ் மட்டும் இந்த பக்கம் விட்டு ஒரு இன்சர்ட் பண்ணி உள்ளே தள்ளிவிடுங்க. ரொம்ப வைக்க வேண்டாம், நம்மளால் மேலே ஸ்டிச்சும் போட முடியாது. ஜஸ்ட் அந்த சன்ஃப்ளவரில் சென்ட்ரு போர்ஷன் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நீங்கள் வந்து ஸ்டஃபிங் இருந்தாலும் லைட்டாக காட்டன் கொஞ்சமாக வைக்கலாம், இல்லைனா இந்த இதே ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா ஸ்டிச்சுமே போட்டேன். போட்டுட்டு இந்த எக்ஸஸ் யானையும் வந்து கட் பண்ணி பேக் சைடு எடுத்து விட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சன்ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சன்ஃப்ளவருக்கு வந்து அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 லீவ்ஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு லீஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு லீஃப் பண்ணணும். இதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிங்கு நான் சொன்னேன் தேவைப்படும்னு. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லீஃபுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் யான் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 9 செயின்ஸ் போட்டுக்கணும். கவுண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து லீஃப் போடும்போது நமக்கு ஸ்டிச்சு மாறக்கூடாது. ஸோ வந்து ஒரு 9 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ளே இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் நூல் சுற்றணும். நமக்கு அது இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஹைட்டுக்கு நமக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளி மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி எடுக்கும்போது அந்த ஸ்டிச்சை வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே விட்டு போடுங்க. ஓகேவா? அதையும் சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்ததில் ஒன்றுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே.
இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி 2 டபுள் க்ரோஷே போடணும். மொத்தம் நம்ம 8 செயின் 9 செயின் போட்டோம். அதில் ஒரு செயினை ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இப்போ 2வது டபுள் க்ரோஷே நான் போடுறேன். இந்த இடத்துல சின்ன லீஃபு தான் இது. இப்போ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு செயின்லேயும் 2 ஒவ்வொன்று ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும் நம்ம. இப்போ இந்த கம்பியை வந்து நான் நடுவில் வச்சு கொடுத்து தான் போட்டுட்ருக்கேன். ஸ்டிச்சு நல்லா பாருங்கள், அதை எங்கேயும் விட்டுறக்கூடாது. ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 போட்டாச்சு. 2வது ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அந்த கார்னர் திருப்பணும்ல, அதுக்காக 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஈஸியாக பெண்ட் ஆகும். மடக்கி விட்டுட்டு 2 செயின் போட்டுட்டு அந்த பேக் சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் 2 செயின் போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்த வந்து திருப்பிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இந்த கம்பியை வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அந்த கம்பி வச்சு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2வது தடவை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்க செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுக்கணும். கவுண்ட்டை விட்டுறாதீங்க. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்து இதே இதை ரிப்பீட் பண்ண வேண்டியதான். 2 தனித்தனியாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்தடுத்த செயினில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த செயினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எதையும் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண போகிறதில்ல. 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே போடுறேன். 2 டபுள் க்ரோஷே போடுறேன். அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்தடுத்த ஸ்டிச்சில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக 8 ஸ்டிச்சு கரெக்டாக இருக்கும். அதுக்கு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு லாஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை இது பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இது ஜஸ்ட்டு மெலிசாக தான் இருக்கும். ஸோ கத்திரிக்காயில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது 2யும் நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் ஸ்டிச் இருக்க அந்த சிங்கிள் க்ரோஷே இருக்குல்ல, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு யானை வந்து கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த யானை தான் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸஸாக இருந்ததையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டது. ஸோ இதை நல்லா 2யும் நல்லா ஒன்று போல் முறுக்கி விட்டுட்டு இப்போ இந்த இதை வந்து நம்ம அப்படியே சுற்றி விட வேண்டியதான். எக்ஸஸாக யான் வெட்டினோம் இல்லையா, அதை வந்து அந்த கம்பி மேலே நல்லா இப்படி சுற்றி விட்டுட்டு எண்டில் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. B7000 க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை க்ளூ கன் இருந்தாலும் ஓகே தான். அது இல்லைன்னா B7000 க்ளூவை போட்டு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லீஃப் முடிஞ்சுது. 2 லீஃப் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இந்த லீஃபை சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக காஞ்சிரும் நமக்கு. ஸோ அந்த டிப்பில் பார்த்து கவனமாக சுற்றுங்க. ஏன்னா கையில் எதுவும் குத்திக்காமல் கம்பியில். இப்போ இந்த லீஃபை வந்து கரெக்டாக ஒரு நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம வளைக்கிறோமோ அப்படி வளையும். அழகாக பெண்டாகி வரும். நம்ம எந்த ஷேப்புக்கு லீஃப் வேணுமோ இந்த மாதிரி லீஃப்லாம் நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்குக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு நடுவில் கொடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது அழகாக பெண்டாகி வரும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு சன்ஃப்ளவர் அண்ட் 2 லீஃபு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 3யும் ஒன்றா வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 12 சென்டிமீட்டரில் அதே கம்பி திரும்ப எடுத்திருக்கேன். அந்த கம்பியை 2ஆக ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் நல்லா
டைட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா முறுக்கி விட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இதை விட நமக்கு வந்து இந்த ஃப்ளார் செய்கிறதுக்கு வந்து 0.5 mmலலாம் வந்து கொஞ்சம் இன்னும் திக்னஸெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சாலும் நீங்கள் ஒரே ஸ்டெம்மு மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதில் வந்து க்ரீன் கலர் டேப்பு சுற்றியே வரும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் அந்த த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 லீஃபையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஞ்சம் கேப் விட்டுறேன், நான் மேலே அந்த ஃப்ளாரை சொருகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த இடத்துல க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. இங்கே தான் நான் கம்மு போட்டிருக்கேன். இந்த இடத்துலேருந்து வச்சு நான் சுற்ற ஸ்டார்ட் பண்ணுறேன். கம் போட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெருக்கமாக சுற்றிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் சுற்றி முடிச்சுட்டு இந்த லீஃப் 2ஐயும் பக்கத்தில் வச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா டைட்டாக நின்றுடும். அது லீஃபு டைட்டாக நின்றுக்கும். இப்போ இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 2 லீஃபையும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுற்றிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் வச்சுட்டு அந்த 2 லீஃபு இந்த ஸ்ட்ரிங் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுற்றிட வேண்டியதான். நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி நான் கீழே கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மேல் போர்ஷனில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன், க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது பேக் சைடு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல அப்படியே உள்ளே சொருகுனிங்கன்னா அழகாக அந்த ஸ்ட்ரிங்கு உள்ளே போயிடும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ சன்ஃப்ளவர் அண்டு 2 லீஃபும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த ரேப்பிங் பேப்பர் நம்ம செய்யணும், அதாவது பொக்கேக்கு வந்து ரேப்பர் செய்யணும். அந்த ரேப்பருக்கு வந்து நான் ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு மொத்தம் 24 செயின்ஸ் போட போகிறோம். நம்ம கவுண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த லென்த்து நமக்கு வேணும். சப்போஸ் நீங்கள் வேறு மாதிரி வேறு ஏதாவது யான் யூஸ் பண்ணுறீங்க, நீடில் சைஸ் பெருசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சன்ஃப்ளவர் எந்த சைஸ் இருக்கோ அது உள்ளே செட் ஆகிற மாதிரியாக நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஸ்லிப் நாட் முடிச்சுட்டு 24 செயின் போட்டேன் இல்லையா, போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க எல்லா செயின்லேயும் நான் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். எந்த செயினையும் ஸ்கிப் பண்ணாமல் மொத்தமாக 22 டபுள் க்ரோஷே நமக்கு வரணும். அந்த 24 செயின்லேயும் வந்து ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 22 டபுள் க்ரோஷே நான் போட்டுட்டு இப்போ இந்த லாஸ்ட்டில் 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு எங்கே நம்ம செயின் போட்டோமோ அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து இந்த செகண்ட் ரோ வந்து 22 டபுள் க்ரோஷே வரணும். இது மாதிரி 6 ரோ போடணும். 6 ரோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரேப்பர் வந்து சைஸ் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. 6 ரோ போதும் உங்களுக்கு. இல்லை நான் கொஞ்சம் பெரிய யானில் போடுறேன், இன்னும் யானோட திக்னஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நீடிலோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த பூவை அந்த ஃப்ளாரை வச்சு பாருங்கள். அது அந்த இதுக்குள்ளே செட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு அந்த எக்ஸஸ் யான்லாம் உள் பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி இந்த ஃப்ளாரை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு போ மட்டும் டைப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நான் அதுக்கு வந்து ரெட் கலர் உள்ளன் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக போட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லைட்டாக நல்ல பொசிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. 2 இங்கே கீழே வந்து இது தெரியக்கூடாது, அந்த ஸ்ட்ரிங்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக வச்சு பொசிஷன் பார்த்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கீழ் பக்கமாக இறக்கி இந்த இடத்துல லைட்டாக வச்சுட்டு லைட்டாக போடுங்க, அப்புறம் டைட் பண்ணிவிடுங்க. அதை நல்லா டைட் பண்ணிட்டு 2 சைடும் இன்னொரு நூலை வந்து ஒரு தடவை சுற்றிட்டு இன்னொரு டை கூட போட்டுக்கோங்க. இல்லை இது நீங்கள் மேலே வந்து அந்த சன்ஃப்ளவரை அந்த ஷீட்டோட ரேப்பரோட நம்ம வந்து இது கம் போட்டு பேஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு வேணாங்கிறதுனால நான் போடலை. இல்லை நீங்கள் கம் போட்டு அந்த சன்ஃப்ளவரோட பேக் சைடு வந்து கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு போ போட்டு விட்ருங்க. போட்டால் முடிஞ்சுது. சன்ஃப்ளவர் பொக்கே கீச்சைன் ரெடி. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இந்த ஸ்டாப்பில் வந்து நமக்கு கீ செயின் அட்டாச் பண்ணுறதுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பேக் சாம் மாதிரி வேணும்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இதே ஒயிட் கலர் யானில் ஒரு 30 செயின் போட்டு அந்த இடத்துல லாக் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு பேக் சாமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீரிங்காகவும் போட்டு கீரிங் போட்டு கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக் சாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
நம்ம சேனலில் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால்ஸ் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். ரிட்டன் கிஃப்ட்டு உங்கள் ஐடியா என்ன சொன்னீங்கனாலும் அதை நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.